ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கு அவள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக நெருங்கி போனதுமே அவள் விலகி விலகி போனதும் சும்மா இந்த ட்ராமாலாம் பண்ணாத ஏன்ட்டன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் ரொம்பவே இங்கே வந்துட்டு க்ளோஸாக வந்துட்டுருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நோஸ் ஆகிட்டுருக்கு. அதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே காரில் அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே லியான்னு ஒரு பொண்ணு அங்கே கொடுத்துருக்கா. நான் இப்படி குவை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே கோமாயிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஜியா அங்கே வந்து ஏய் கு நீ வந்து திரும்ப உன்னை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவனை பார்த்தா நம்ம ஹீரோயினை யாருன்னு அடையாளம் தெரியல. அங்கே தள்ளி போன சைட்டு அங்கே போனதுமே என்ன இவனுக்கு என்ன அடையாளம் தெரியலையான்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. கால் வந்துடுது. யார்டா நம்மளுக்கு இப்படி கால் பண்ணி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஏன்னா வந்துட்டு அவங்க பேமெண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க போல. போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே தான் அந்த பொண்ணு இருக்கா. இவ தான் அந்த லியாவே. நம்ம ஹீரோயின்ட்ட எனக்காக நீ சப்ஸ்டியூட்டாக அங்கே கூட்ட போகணும், அதுக்கு பதிலாக நான் ஏகப்பட்ட காசு தரதுக்கு ரெடியாக இருக்கேன், குடும்ப சூழ்நிலையை பற்றி உனக்கு நல்லாவே தெரியலன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அந்த காசு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கே தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறதுக்கு ஒத்துக்கிறா. அங்கே அவ்வளோ மாதிரியே இவங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அங்கே மேக்கப்லாம் பண்ணி விட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதே நெக்லஸ் எல்லாம் போட்டு அனுப்புகிறா. நம்ம ஹீரோயின் எல்லாருமே ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க போல். அவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவன் மேலே க்ரஷ்மே இருந்திருக்கு. பட் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவனை வந்து பார்ப்போன்னு சொல்லிட்டு அவள் எதிர்பார்க்கல. அந்த நெக்லஸ்லாம் பிடிச்சி அத்தை எரிஞ்சிட்டு சும்மா இந்த ட்ராமா பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவங்க வந்துட்டு அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என் தாத்தா வச்சு தானே இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே அங்கே ஃபஸ்ட் டைம் இதான்றது அவனுக்கு நல்லா புரியுது. எந்த ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி பண்ணிட்டு வந்த அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, நான் இங்கே வந்ததே பெரிய தப்பான விஷயம்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என் தாத்தா வச்சு தான் நீங்கள் வந்திருக்க, அவர் வந்து உனக்காக அவ்வளோ தூரத்துக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காரு மேரேஜ் பண்ண சொல்லி, எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அங்கே தாத்தாவை மீட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் பேசும்போது மேரேஜ் பண்ண சொல்லி அங்கே கட்டாயப்படுத்தியிருக்காரு. ஹார்ட்லாமே ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவர் ரொம்பவே இங்கே துடிச்சிருக்காரு. இந்த பொண்ணு தான் என்னோட உயிரவே காப்பாற்றினா, நீ இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்பட்டிருக்காரு. உனக்கு இவ்வளோ மேரேஜ் பண்ணாதான் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்துட்டு வேற வழி இல்லாமல் தாத்தாக்காக வந்துட்டு அவங்க ஒத்துக்க வேண்டியதாக இருந்திருக்கு. இதெல்லாமே சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயே நான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், இப்படி ஒரு சூழ்நிலையில் இவனை வந்து நான் மீட் பண்ணதே பெரிய முட்டாள்தனம், எனக்கு இப்படிலாம் வந்துட்டு ஒரு நிலைமை வருமானு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அங்கே பட்லர்கிட்ட நீங்கள் பெர்த் கண்ட்ரோல் மாத்திரை இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அங்கே வந்துட்டு அவங்க முழுங்கிக்கிறா. பிறகு அங்கே உள்ளே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கா. அவள் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவங்க அப்பா சரியான ஒரு குடிகாரன் போல். ரொம்பவே அங்கே வந்து கோவமாயிட்டு அங்கே அவளை வந்துட்டு ஹிட் பண்ணுறதுக்காக அங்கே போனதுமே அவங்க வந்துட்டு பயந்து போயிருக்கா. பட் அந்த ஆள் கதவை திறந்துட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ தான் அங்கே வந்துட்டு காப்பாற்றிருக்கான். எனக்காக என்னோட சேவியராக இருந்த நீயே இப்போ என்னை வந்துட்டு இந்த லெவலுக்கு சீப்பாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த லியா தான். அவள் கூட சேர்ந்து அவளுக்காக நான் இங்கே வந்தது தான் பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ அங்கே தாத்தா கால் பண்ணுறாரு நம்ம ஹீரோயினுக்கு, நீ கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கு மீட் பண்ணுறதுக்காக வரணுமா, சாப்பாடு நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அங்கே கொஞ்ச நேரத்தில் நம்ம கு கால் பண்ணிவிட்டு நீ கிளம்பி வந்துடு, உன்னையெல்லாம் அழைக்கிறதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறான். பிறகு உள்ளே போகும்போது கையை பிடிச்சிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி அங்கே வந்துட்டு போயிட்டு அங்கே ரொம்பவே கேர் பண்ணுற மாதிரிலாம் அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே ரொம்பவே அவருக்கு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஃபைனல் அப்படின்னா ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே ஒத்து போயிடுச்சான்னு சொல்லிட்டு சரி தாத்தா நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் இவ்வளோ தூரத்துக்கு நீ ட்ராமா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து இறங்கி போனால் கால் வந்துட்டு ஸ்லிப்பாக எங்கே அடிபட்டுது. பட் அவன் அதையுமே கண்டுக்கல. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கவலை ஆயிட்டு இருக்கு, எனக்காக துடிச்சவன் இப்படி வந்துட்டு இக்னோர் பண்ணுறானேன்னு. அப்போ அங்கே தாத்தா அவங்க அந்த ஆன்டிட்ட சொல்கிறாரு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கானா, என் முன்னாடி வந்துட்டு சும்மா வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, எனக்கு அவனை பற்றி தெரியும், பட் இருந்தாலுமே அவன் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டானா கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பான், அந்த பொண்ணு ரொம்ப நல்லவன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு என்ன என் பேரனை பற்றி தெரியாதான்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே அந்த ஜியாவை பற்றின ஃபோட்டோஸாக தான் உங்கள் பேரை வந்து சின்ன வயசுலேயே நிறைய வச்சுருந்தாரு. இப்போ அவருக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன டயத்தில் தானே இப்படி எல்லாமே மறந்து போயிருக்கு அப்படின்றத சொன்னதுமே இதை கொண்டு போய் நீ அவகிட்ட கொடுத்துரு, அந்த பொண்ணுக்குரியதுன்னு சொல்லும்போது அங்கே மீட் பண்ணுறதுக்காக அந்த ஆன்ட்டியுமே வர்றாங்க. எங்கம்மா குவன்னு கேட்டதுமே இப்படி கு வந்து வெளியே வேலை விஷயமா போயிருக்காரு, நான் அதுக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டையுமே வாங்கிக்கிறா. பட் அந்த ஆன்ட்டிக்கு தெரியுது சும்மா தான் அந்த பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. அங்கே போய் பாரில் உட்காந்து அங்கே தண்ணியை போட்டுட்டு பயங்கர அலுமல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் அங்கே லீவ் வர்றான். இப்போ
அங்க வந்து என்னப்பா நீ என்ன சிங்கிளான்னு கேட்டதுமே என்ன பார்த்தா உனக்கு என்ன சிங்கிள் மாதிரி தோணுதான்னு சொல்லிட்டு அவ கேட்குறான். ஸோ அங்கே வந்து யார்ப்பா எந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒன்றா க்ளோஸாக இருந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து விஷயங்களை பற்றி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கல மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது தாத்தா கால் பண்ணி நீ அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா, யாரை கேட்டு நீ அந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இதை பற்றி வேற யார் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக அவள் தான் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டாங்க. அவன் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிச்சேக்கான். வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கதவை ஓப்பன் பண்ணதுமே வேமா பிடிச்ச அவன் இழுத்துட்டு என்ன தாத்தாட்ட இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறப்பன்னு சொன்னதும் நான் எதுவுமே சொல்லலையேன்னு சொல்கிறா. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவரை பார்த்து நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக நீ இந்த லெவலுக்கு வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவ கூட சேர்ந்து அவங்க கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அங்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டு இருக்கு. ஹாப்பியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் எப்பயுமே இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே அந்த பட்லர்கிட்ட நான் இந்த விஷயத்தை பற்றி தாத்தாட்ட எதுவுமே சொல்லலை, அப்போ அந்த ஆன்ட்டிக்கு எப்படி தெரிஞ்சிச்சு தாத்தாக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு சொன்னதும் நான் எதுவுமே சொல்லலை மேடம்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. யாரோ தான் போய் தாத்தாட்ட சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. நீ வந்து எதுக்காக அவனை பற்றி யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க, அவனோட மைண்டில் நீ டிலீட் ஆகிட்டுனா பண்ணிட்டு நீ வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு பார்க்கணும், அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறா. சரி நாளைக்கு வந்து ரீயூனியன் பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்பட்றேன்னு அவள் சொல்கிறா. அங்கே நெக்ஸ்ட் ரீயூனியன் பார்ட்டியில் பார்த்தா அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அங்கே சாங்ன்ற ஒரு பொண்ணுமே இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே ரொம்பவே ஹீரோயினை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. நீ டிவி ஷோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கியாமே, பட் நான் இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு டிவி ஷோலையும் உன்னை சரியாக பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. பட் உண்மை என்னன்னா லியா தான் வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டர். ஸோ அங்கே டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வரமாட்டேயே உன் குடும்ப சூழ்நிலையை யோசிச்சு பார்த்துட்டு உங்கள் அப்பா ஒரு சரியான ஒரு குடிகார பையன், அந்த ஆள் குடிச்சு குடிச்சு குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். அவங்க அம்மா வந்துட்டு கடன் அடைச்சே இப்படி சாகிற லெவலுக்கு கிடக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே அடிக்க போனதுமே ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறா. உனக்கு இந்த டைம் வந்து என்ன ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு, போன டைம் நடந்த எல்லாத்தையுமே நீ மறந்து போயிட்ட போலயே, அங்கே போன டைம் உனக்கு நடந்ததை ஞாபகப்படுத்தணுமான்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ எல்லாருமே தான் வந்திருக்காங்க. அங்கே பாஸ்டில் நடந்த சில விஷயத்த காமிக்கிறாங்க. போன ரீயூனியன் பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் வந்தப்ப அவளை அங்கே வந்துட்டு ட்ரிங்க் எல்லாம் ஊற்றி இன்சல்ட் பண்ணும்போது ஃபைட் வந்திருக்கு. அப்போ அங்கே நம்ம கூ தான் வந்து காப்பாற்றிருக்கான். ஸோ இதே மாதிரி இப்போ நடந்துட்டுருக்கேன் என் கண்ணு முன்னாடி, எனக்கு அப்படின்னா வந்து என்ன இதெல்லாமே பாஸ்டில் எதுவும் நடந்துச்சா, எனக்கு என்னமோ ஃபெமிலியராக தோணுதேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது உனக்கு என்ன ஜியாவை பற்றி தெரியுதா இல்லையாப்பா அப்படின்ற செட் அங்கே கேட்குறாங்க. பட் அங்கே எனக்கு வந்து பழைய ஸ்டோரிலாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறதுல எந்த ஒரு விருப்பமே கிடையாதுன்னு அங்கே நம்ம ஹீரோ பேசினதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து போயிடுறா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோட்ட என்ன மாதிரி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் அவள் ஒரு பொண்ணு அவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்காதான்னு சொன்னதுமே இதில் என்ன இருக்குது, நான் எனக்கு மனசு என்ன தோணுச்சோ அதை தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இப்படிலாம் பேசுனது தப்புன்னு சொன்னதுமே எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா ஃபெமிலியராக எனக்கு தோணுதேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி வாஷ்ரூமில் போய் அழுதுட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து நீ வந்து எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா, அவன் உன்னை வேணாம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டானா, நீயுமே அதை பற்றி யோசிக்காமல் விட்டுரு, நீ கவலைப்படாதான்னு சொல்லும்போது அவர் பாஸ்டில் விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவள் ஸ்கூல் விட்டு வரும்போது அங்கே ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க உங்கள் அம்மாவை போட்டு உங்கள் அப்பா பயங்கரமாக அடித்தாங்க, உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னதுமே இவள் விழுந்தடிச்சு வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ண வந்தது. கரெக்டாக பார்த்தா அப்போங்க நம்ம ஹீரோ வேகமாக வந்து பிடிச்சி காப்பாற்றிட்டு கண்ணு தெரியலையா காரில் விழுந்தா என்னத்துக்காக அப்படின்றத சொல்கிறான். ஸோ ரொம்பவே அழுதுட்டு எங்கள் அம்மாவுக்கு இப்போ ரொம்ப முடியாமல் இருக்குது, எனக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுமே கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணியிருக்கான். அப்போ அங்கே சர்ஜரி பண்ணணும், காசு ரொம்ப தேவைப்படுதுன்னு சொன்னதும் அதை வந்துட்டு அவளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே கால் பண்ணி காசு கேட்டு பார்க்குறா. பட் யாருமே வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. அவளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இவ கஷ்டத்தை பார்த்து நம்ம ஹீரோ அங்கே பில்லெல்லாம் பே பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ டாக்டர்கிட்ட என்னால் காசு வந்து ரெடி பண்ண முடியலன்னு சொன்னதும் எதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க, ஆல்ரெடி உங்கள் பில்லை பே பண்ணிட்டாங்களேன்னு சொன்னதும் யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்டா அவன் பேரை கூட சொல்ல வேணான்னு சொல்லியிருந்திருக்கான். பட் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது ஹீரோ தான் பண்ணியிருப்பான்னு. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு இப்போ ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ அழுகிறத முதல் ஸ்டாப் பண்ணு, வந்து வருஷங்கள் எவ்வளோ வந்து போயிருச்சு, அவன் வந்துட்டு உன்னை வந்து மறந்துட்டு மூவ் ஆன் ஆயிட்டானா நீயுமே விட்டுட்டு மூவ் ஆன் ஆகணும், பழசவே யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறான். பிறகு அவன் அந்த சைட்லேருந்து வந்துட்டு இருந்தா நம்ம ஹீரோவுமே அதே சைடில் தான் வந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு வெயிட்டர் சூடால வந்து அங்கே இடிச்சு கீழே விழுக போகும்போது வேமா வந்துட்டு அங்கே பிடிச்சவங்க வந்துட்டு காப்பாற்றிடுறான் நம்ம ஹீரோ. என்னை பார்க்குறதுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, எல்லா இடத்துலையுமே என்னோட மேலே தான் பார்வை இருக்கேன்னு சொன்னதும் ஐ திங்க் உன் கண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன், கண்ணை போய் நீ முதல் ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்றது அவ சொல்கிறா.
பார்த்தாங்க தாத்தா கால் பண்ணிட்டு பயங்கரமா அங்க வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உன் மனசுல வந்துட்டு உனக்கு என்ன நினைப்பு இருக்கு? நீ அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி மெடிசன்டா குடுத்து வச்சிருக்க? நீ என்ன அவள சாவடிக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. பட்லரையுமே புடிச்சு திட்டி, மிச்ச மீதி வந்து மெடிசன் இருந்தா மரியாதையா எடுத்துட்டு வந்து கீழ போடு. நான் தான் உனக்கு பாஸ். நான் என்ன சொல்றேனோ அத கேட்டு நீ நடன்னு சொல்லிட்டு அங்க திட்டுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தா உள்ள போய் அங்க லியா மாரியே ஃபுல்லா அங்க மேக்கப் எல்லாமே பண்ணிட்டு ரொம்ப அழகா அங்க வந்துட்டு வெளிய கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஸோ அத பார்த்துட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஜியாவ காணோமே எங்க இவங்க வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்ப வேங்கன்ற ஒரு பர்சன் அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அங்க ரொம்ப ஹீரோயின் கோவமாயிட்டு அங்க வந்து ஃபைட் பண்ணி இருந்ததும் அப்பங்க லின் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட்டையுமே அந்த ஆள் நம்ம ஹீரோயினை பத்தி பேசினதும் அவ்வளவுதான் அவன் டென்ஷன் ஆயிட்டு பாட்டில் எடுத்து அங்க தலையில போட்டு அடிச்சு பெரிய பிரச்சனையாகி போயிருது. நம்ம ஹீரோயின் அந்த சைட்ல போயிட்டு இருந்தா அப்பங்க நம்ம ஹீரோ ஒழுங்கா பார்த்துடுறான். ஹீரோயின் வேமா இவன்ட்ட கண்ணில் படாம எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு பாக்குறா. பட் எங்க முடியும், வேமா அவன் காருக்குள்ள பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு தாத்தாட்ட திரும்ப போட்டு கொடுத்தியா நீ அப்படின்ற செட் அவன் கேட்கும்போது நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலை, நான் எதுவும் சொல்லலை அப்படின்றத சொன்னதுமே நீ இப்போ சொன்னேன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்ததுமே இப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விட்டு இதுக்கப்புறம் உன் முன்னாடியே நான் வரமாட்டேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே காரை விட்டு இறங்கி போன்னு சொன்னதுமே அவங்க இருந்து இறங்கி போகும்போது எங்கே போயிட்டுருக்கேன் இந்த கோட்டை போட்டுட்டு போன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். பட் அங்கே ஒரு கார் வந்து நம்ம ஹீரோவை ஹிட் பண்ண வந்ததும் ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளிட்டு இவளுக்கு கடைசியில் அங்கே காலில் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எங்கே சேர்த்துருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ வந்துட்டு அவங்க நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ டாக்டர் சொன்னது கேட்டுச்சா ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அக்கறை இல்லாத மாதிரி பேசிட்டு அங்கே போகிறான். பிறகு அங்கே பாஸ்டில் நடந்த சில விஷயங்களுமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. படிக்கும் போது எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமா அங்கே ப்ளே பண்ணிட்டு நம்ம ஹீரோ எல்லாரும் வரும்போது வந்துட்டு சில ரவுடிங்க தொல்லை பண்ணதுமே ஹீரோயினை காப்பாற்ற போயிருக்கா. கடைசி புள்ளி பண்ண ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோ அவங்க கேங் தான் காப்பாற்றிருக்காங்க. அங்கே அவங்களுக்காக வந்து அவ ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொண்டு போய் கொடுத்துருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு அங்கே ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு இப்படி ஃபைட் பண்ணதில் அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால் வந்து பேண்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேறு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணதுமே அதை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோட்ட கொண்டு போய் கொடுக்க போய் அங்கே ஸ்லிப்பாகி விழுக போகிறப்ப வேமா வந்துட்டு அவன் தான் அங்கே பிடிச்சி வந்து காப்பாற்றிருக்கான். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இப்போ ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவளுக்காக அங்கே ஃபுட் எல்லாமே அங்கே வந்து வாங்கிக்கிட்டு இருக்கான். பட் இவளை இதுக்கு முன்னாடி எங்கேயோ எனக்கு பார்த்த மாதிரியே ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே சாப்பாடை வச்சுட்டு அவ்வளவே பார்த்துட்டே அங்கே வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான். உள்ளே கொண்டு போயுமே கொடுக்க மாட்டான். அவன் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேவும் கடைசியில் அந்த கதவுல தொங்க விட்டுட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போனதும் அப்போ அங்கே லின் உள்ளே வர்றாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து நீ வந்து இத்தனை நாள் அவர் கூட சேர்ந்து இருக்குன்றதுக்காக நீ வந்து லியாவாகிட முடியாது, அவங்க திரும்ப வந்ததுமே நீ ரிட்டர்ன் போய் தான் ஆகணும், அவங்க பேசினபடி உனக்கு காசு கொடுத்துருவாங்கன்னு சொன்னதும் அது எல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படின்னா என் வாழ்க்கையில் 8 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இவனோட பின்னாடி சுற்றி, நான் வந்துட்டு இருக்கட்டும் பரவாயில்ல, காசு வந்துட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா நான் போயிடுறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ ரொம்பவே அவளுக்கு ஃபீல் ஆயிட்டுருக்கு. அந்த லின் பார்த்தா அங்கே ஃபுட்டை தூக்கி அங்கே டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிடுறாங்க. எங்கள் வீட்டில் நம்ம ஹீரோ அங்கே மேக்சின் படிச்சுட்ருக்கான். அப்போ அங்கே பட்லர் வந்து சார் இன்னைக்கு என்ன டேட்டுன்னு தெரியுதான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அவர் விசாரிக்கிறாருன்னு புரிஞ்சுக்குது. என்ன டேட்டு, நான் ஒன்றும் அவளெல்லாம் போய் வந்து கூப்பிட போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் நீங்கள் வந்துட்டு கூப்பிட போகலையான்னு சொல்லிட்டு அவர் திரும்பவுமே கேட்டதுமே வேணும்னா அவளாக வந்துக்கிறட்டும், நான் ஏன் கூப்பிட போகிறேன், அப்படி அக்கறை இருந்தால் நீங்கள் போங்கன்னு சொன்னதுமே நான் வந்து கேட்குங்களையுமே யாரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரியுது, டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, உங்கள் மேகசின்மே தலைகீழாக தான் இருக்குது, நீங்கள் படிக்கவே இல்லை, சும்மா வந்துட்டு அவங்க மேலே அக்கறை இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறீங்க அப்படின்றத சொன்னதும் அவனுக்கே ஒரு பக்கம் அங்கே சிரிப்பாக தான் இருக்கு. அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். பட் அவனுக்கு ரியலைஸ் ஆக மாட்டுது. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர்றா. அவங்க ஏறி போகும்போது அவள் கால் ஸ்லிப் ஆகுது. இவனுக்கு பதறுது. பட் கண்டு காணாத மாதிரி அப்படியே அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். நைட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கண்டுக்க மாட்டான், இக்னோர் பண்ணுறான். பேசுறதுக்காக அங்கே தவிச்சிட்டு இருக்கான். பட் இருந்தாலுமே வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசாமல் இருக்கான். நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு அவளை எங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நைட்டு வரைக்குமே வந்துட்டு மேடம் வேலை பார்த்தாங்க, மார்னிங் எந்திரிச்சதுமே அவங்க ஷூட்டுக்காக போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுமே அங்கே வந்துட்டு வேமா அங்கே கிளம்பிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே அங்கே கூட சேர்ந்து வந்துடுறான் போல். அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்குமே ஹீரோயின் ரொம்ப அழகாக தெரியுறா. சரி ஓகே வீட்டுக்கு வா கிளம்பலான்னு சொல்லும்போது எனக்கு இன்னுமே ஏகப்பட்ட ஃபோட்டோ ஷூட் இருக்குது, நான் வந்துட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க இக்னோர் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்து இப்படி முக்கியமான ஃபோட்டோ ஷூட் அதனால தான் எங்களேடியை கூப்பிட்டுருக்காங்கன்றதை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே தாத்தா வந்துட்டு அவட்ட கால் பண்ணி அங்கே சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணதுமே உடனே அவங்க ஓகே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்போ தாத்தா அவன் உன்னை ரொம்ப வந்து கட்டாயப்படுத்திட்டு இருக்கான், நம்ம வேலை பார்க்குறதுக்கெலாம் அவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறான், நான் ஏதாச்சும் பண்ணான்னா சொல்ல நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னதுமே இல்லை தாத்தா நாங்கள் 2 பேருமே எப்பயுமே சேர்ந்து ஒன்றா தான் இருக்கோம், லஞ்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா தான் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொன்னதும் தாத்தாக்கு அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகுது. சரி ஓகே நீங்கள் பேசாமல் வெயிட் பண்ணு, நான் இப்போ அவனுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லி கூட்டிகிட்டு போக
சொல்கிறேன்னு சொன்னதுமே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு அவருக்காக சர்ப்ரைஸாக ஃபுட் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகேம்மா அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுச்சேக்கா பாஸ் அங்கே பாருங்க அது யங் லேடி தானேன்னு சொன்னதுமே ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா வேகமாக அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அந்த பாக்ஸை கொண்டு போய் தாத்தாட்ட கொடுத்து தாத்தா இந்த சாப்பாடை கூ வந்து சாப்பிட்டுட்டாரு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாருன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவன் எதையுமே கொடுக்கல எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு அங்கே போய் இப்படி பேசிட்டாலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படின்னா வந்து அந்த பெர்த் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட் இதை பற்றிலாம் அவள் எதுவுமே சொல்லலையா, இன்னைக்கு ஃபுட்டையுமே நான் சாப்பிட்டதா சொல்லி என்ன வந்துட்டு நல்ல பேர் தான் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் வந்துட்டு பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது பார்த்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாஸ், அவங்க அவங்களுக்கும் நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றத சொன்னதும் ஐ திங்க் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது என்னன்னு சொல்லிட்டு போய் நான் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை அங்கே ஒரு பார்ட்டிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க இது லியாவோட கசினோட பர்த்டே பார்ட்டி, இங்கே லியாவை வந்துட்டு யாருக்குமே பிடிக்காது ஒழுங்கா, ஸோ நீ வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு சொல்லும்போது அந்த பார்ட்டிக்கு அங்கே சாங்குமே வரா. அங்கே சாங் பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே வந்திருக்கா. வந்ததுமே நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா, பட் உனக்கு வந்து எவ்வளோ பெரிய இடத்துல மேரேஜ் ஆகிருக்கு, பட் உன்னோட ஹஸ்பண்ட் கூ வந்து உனக்கு சுத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது, மரியாதையும் கொடுக்குறது கிடையாதுன்னு அவங்க ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ ஹீரோயின் நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா, போன தடவை உனக்கு என்ன நடந்துச்சு, உன்னோட ரீயூனியன் பார்ட்டியில் உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து உண்மையில ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்களாமேன்னு சொல்லிட்டு அங்கே அவர் ரொம்பவே இன்சல்ட் பண்ணதுமே அதெல்லாமே கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அங்கே பட்லர் ஐ திங்க் வந்து மேடமுக்கு வந்துட்டு யாரோட துணையுமே தேவை கிடையாது, அவங்களே எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க போலேன்னு சொன்னதும் ஹீரோ அங்கே சிரிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த சாங் ரொம்பவே வைத்தச்சலாயிட்டு அவளை அப்படியே தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுறலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு வந்துச்சேக்கா. பட் ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் டக்குன்னு அங்கே விலைக்கிட்டதுமே இவளா போய் அங்கே உள்ளே விழுந்ததுமே நம்ம ஹீரோயின் மேலே அவள் பழிய போடுறா, நீ தான் என்னை வேணுக்குனே பிடிச்சி தள்ளி விட்டேன்னு சொன்னதும் நான் எங்கே தள்ளி விட்டேன், நீயா போய் விழுந்துட்டு ஏன் மேலே பழிய போடுவேன்னு சொல்லும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றிட்டு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க, நீ ஸ்டாராக இருந்தால் நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, மரியாதையோட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் நான் ஏன் கேட்கணும்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுமே அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க ஃப்ரெண்ட் அங்கே லீவ் வந்துடுறான். நீ இப்போ வந்து அவள் தான் தள்ளி விட்டான்றத இந்த கேமரா முன்னாடி வந்து சொல்லிடு, சொன்னேன் நான் வந்து அங்கே ஒத்துக்கிறோன்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிருமே, அதனால் வந்துட்டு அவள் அமைதியாக இருக்கா. அப்போ அங்கே அவள் ஐ திங்க் வந்து நானாக கூட தெரியாமல் விழுந்திருக்கலான்னு சொன்னதுமே பார்த்தீங்கல்ல உண்மை வெளியே வந்துருச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அவளுக்காக அவன் கோட்டெல்லாமே கொடுத்ததுமே எனக்காக எதுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், வேற ஒன்றும் கிடையாது இல்லை அதனால தான் சொன்னதுமே அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா. ஸோ அது எல்லாத்தையுமே உள்ளே இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போங்க நம்ம லியா அவன் ஹீரோயின்ட்ட நீங்கள் வந்து ரூமுக்கு போங்க உங்களுக்கு நான் ட்ரெஸ் உள்ளே அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. ஹீரோ முன்னாடியே அவளுக்காக ட்ரெஸ் கொண்டு போய் உள்ளே கொடுங்கன்னு சொன்னதும் இவன் ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிட்டு அங்கே ஸ்மோக் பண்ணிகிட்டே போய் அந்த வெயிட்ரஸ்ட்டை அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அதுக்குள்ளே அங்கே சிகரெட்டை போட்டு விட்டு அதை டஸ்ட்பின்லையும் தூக்கி போட்டு விட்டுறான். சார் நான் இப்போ என்ன பண்ணேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு வச்சிருக்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது லீ பார்த்தா ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப கேர் பண்ணி பேசினதுமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவள் ஏன் பொண்டாட்டி என் பொண்டாட்டியை கேர் பண்ணிக்க எனக்கு தெரியும் சொன்னதும் ஓம் பொண்டாட்டி என்ற வசப்பா இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அங்கே போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு தாங்க கால் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த சாங் என்ன நீ வந்து கூக்கு கால் பண்ணேன்னா உடனே வந்து அவர் கூட்டிகிட்டு போயிடுவார்னு நினைக்கிறியா, ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் அவர் வந்து கண்டுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபோன் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி அங்கே வந்துட்டு கீழே எரிஞ்சிடுறா. அங்கே கடைசியில் பார்த்தா ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. உள்ளேருந்து வர்றது நம்ம ஹீரோ தான். ஃபோன் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை வான்செட் அங்கே கூப்பிடும்போது எல்லா கேர்ள்ஸுமே இதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட் ஆகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சாங் வேகமாக கொடைக்குள்ள வந்து நின்றுட்டு என்னோட வீடுமே போகிற வழியில் தான் இருக்குது, என்ன ட்ராப் பண்ணிடுறீங்களான்னு சொன்னதும் ஒன்றை மாதிரி ஆட்களாக என் காருக்குள்ளே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிவிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே காரில் வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே கோட் வந்து கையில் வச்சுருக்கதை பார்த்துட்டு இது யாரோடதுன்னு சொன்னதும் லீ வந்து கொடுத்ததுதான்னு சொன்னதுமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அதை வந்து அங்கே டஸ்ட்பினில் தூக்கி வாங்கி போட்டுறான். என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, அதை நான் வாஷ் பண்ணி அவருக்கு கொடுக்க வேணாமான்னு சொன்னதோ ஒன்றும் நீ கொடுக்க வேணாம், நான் அவனுக்கு 10 டைம் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கான். நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ்க்கு போனால் அப்போ அங்கே லின் வந்து இப்படி பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கு, அந்த ஆள் வந்து திரும்ப திரும்ப தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார், இல்லையா வரங்களும் எல்லாத்தையுமே நம்ம சார்ட் அவுட் பண்ணணும், நீ பேசாமல் கூட்டு வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லு, அவரே வந்து ஹேண்டில் பண்ணுவார், அந்த பர்சனுக்குமே சரியான பாடம் கற்றுக் கொடுத்துருவாரு, உன்னை திரும்ப வந்துட்டு அவன் செடியூஸ் பண்ணாமல் இருப்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இனிமேல் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அங்கே நம்ம ஹீரோ
ஹீரோவும் லீயும் சேர்ந்து அங்கே ஸ்விம்மிங் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு வெளியே நம்ம ஹீரோ மட்டும் வரும்போது, நீ வந்துட்டு வெளியே வந்துடாத, உள்ளவே வந்துட்டு ஸ்விம்மிங் பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் லீயை பிடிச்சி திட்டுறான். நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க, இவனுக்கு வந்து மெசேஜ் பண்ணாமல் லீக்கு வந்துட்டு அவள் மெசேஜ் பண்ணி விடுறா. ப்ளீஸ் என்னை வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு, அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. என்ன தவிர இவ எல்லாத்தையுமே ஹெல்ப் கேட்பாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே வீட்டில் செடிகளுக்கு எல்லாமே தண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்ததுமே, என்ன ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டியா, நான் உனக்காக ஃபுட் ரெடி பண்ணவான்னு சொன்னதுமே, இப்போ நீ வந்து எனக்கு ஹெல்ப் கேட்டு மெசேஜ் பண்ணாமல் லீக் எதுக்காக மெசேஜ் பண்ணேன்னு சொன்னதும், ஏன்னா உனக்கு நான் வந்து ஏன் பண்ணணும், அப்படி பண்ணால் நீ எனக்கு வந்துட்டு எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறது கிடையாது, ஸோ அதனால தான் சொன்னதுமே ரொம்பவே கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சவங்க போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணதுமே நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சு போகும்போது ஸ்லிப்பாகி விழுக போனதும் வேகமாக பிடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் விடுன்னு செட்டி எந்திரிச்சு போகும்போது, ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில் என்ன தவிர நீ யார்ட்டையுமே ஃபோன் பண்ணி இதுக்கப்புறம் ஹெல்ப்னு கேட்கக்கூடாது, கேட்டால் உனக்கு என்ன நடக்குன்றது நல்லா புரியணும் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே மிரட்டிட்டு இருக்கான். பிறகு அங்கே ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பற்றி கேட்டதுமே மேடம் பசிக்கலன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும், இவன் போர்ஸ் பண்ணி அவளை வம்பு பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு சாப்பிடுன்னு சொன்னதுமே, எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா என்ன அர்த்தம், நீ வந்து போர்ஸ் பண்ணினா அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, அப்போ சாப்பிட பிடிக்கலன்னா முதல் நீ கிளம்புன்னு சொன்னதும் ரொம்பவே கோவமாயிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. சார் நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்க, இந்நேரத்தில் போய் அவங்கள தனியாக விடுவீங்களான்னு சொன்னதுமே இவ ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவளை நம்ம ஹீரோ வந்து தேடி பார்த்தாலுமே ஆடிக்கலன்னுமே கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிடுது, யாரோ வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு அங்கே கால் வந்துடுது. உன் பொண்டாட்டியை தேடிட்டு இருக்கியா, அவள் என் கிட்ட தான் இருக்கா, நீ வந்து கான்ட்ராக்ட் என் கூட சேர்ந்து போடணும் இல்லையா, அந்த கான்ட்ராக்டை வந்து நீ போட்டு கொடுத்தேன்னா கண்டிப்பாக உன் பொண்டாட்டியை உன்கிட்ட கொடுத்துடுறேன், இல்லைனா நீ வந்துட்டு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க மிரட்டினதுமே. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இத்தனை வருஷத்தில் என்னை யாரையுமே பயமுறுத்தி பார்த்தது கிடையாது, பட் ஃபஸ்ட் டைம் வந்து இவளுக்காக நான் வந்து பயப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கேனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அந்த பர்சனை மீட் பண்ணுறதுக்காக அவன் கிளம்புறான். அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே ஃபஸ்ட்டு அந்த கான்ட்ராக்டில் நீ சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே உட்கார வச்சு அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என் பொண்டாட்டியை கூப்பிடு, அதுக்கப்புறம் நான் சர்வ் பண்ணுறேன்னு சொன்னதும் இவன் சரியான பொண்டாட்டி தாசம் போலப்பா, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இவன் என்ன வந்து காப்பாற்ற வருவான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டேக்கா. நம்ம ஹீரோயின் நாங்கள் வெளியே வரும்போது தான் கிட்னாப் பண்ணி இப்படி தூக்கிட்டு வந்துருந்துருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவனுமே இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுத்துட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே கழுத்தில் மார்க் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அவங்க எல்லாருமே உன்னை வந்து புள்ளி பண்ணாங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ பேசாமல் இங்கே வேறு அவனுங்களை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் தலையில் பாட்டில் தூக்கி அடித்து உடச்சிடுறான். அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. பயங்கரமாக போட்டு அடித்து எல்லாத்தையுமே தூள் தூளாக்கி விட்டுறான். பிறகு அங்கே திரும்ப வந்து அவள் கையில் வந்துட்டு கயிறை வந்து கட்டியிருந்த தடை விழுந்திருக்கவுமே, உன் கையை வந்து கட்டி வச்சுருக்கானுங்களா, அதனால தான் வந்துட்டு இப்படி காயமாயிருக்கா, இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு திரும்பவுமே போட்டு அங்கே பயங்கரமாக அடி விழுத்ததும் ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. ஐயோ கடவுளை, என்ன இந்த லெவலுக்கு இவன் லவ் பண்ணுறானா, எனக்கு ஒன்றும் புரியலையே, லவ் பண்ணுறானா இல்லை வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவன் எந்திரிச்சு வந்து அங்கே அட்டாக் பண்ண வந்ததுமே, நீ வந்து இப்போ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டுருக்கு. ஹீரோயினை காப்பாற்ற போய் அவன் கையில் வந்துட்டு அங்கே அடிபட்டுருக்கு. போட்டு திரும்ப அங்கே அடினால் அடி செம அடி. அங்கே டையை கொடுத்து ஃபஸ்ட்டு இதை எனக்கு கட்டி விடுன்னு சொல்லிட்டு அங்கே கட்டி விட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அங்கே வந்து அவள் உள்ளே வந்தாலே அவன் கையில் இருக்க காயத்தை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பட்லரை கூப்பிட்டு வரவா இல்லை நர்ஸை யாராச்சும் கூட்டிகிட்டு வரவா, உனக்கு வந்து கட்டு போடன்னு சொன்னதும், நீங்கள் இருக்கும்போது ஊரில் இருக்க எல்லாத்தையும் போய் கூட்டிகிட்டு வருவியா, மரியாதை வந்து கட்டு போட்டு விடு, நீ தான் போடணும், நீ தான் எனக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், உனக்கு என்ன புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு இப்போ வரைக்குமே மைண்டில் வந்துட்டு இவன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்மளை வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, எப்பயுமே நம்மளை இக்னோர் பண்ணுவான், ரொம்ப அசிங்கப்படுத்துவான், இப்போ என்ன புதுசான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காய் போய் பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இன்னைக்கு நீ வெளியே எங்கேயாச்சும் போகணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, இல்லை எங்கேயும் போகலன்னு சொன்னதுமே, அப்படின்னா ஓகே என் கூட சேர்ந்து இன்னைக்கு வெளியேவான்னு சொல்லிட்டு அவன் இங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போகிற வழியில் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு ஓடிட்டுருக்காங்க. என்னாச்சு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போங்க ஒரு பர்சன் சார் அப்படின்ற சொல்லிட்டுங்க பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸராக வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். பட் அவனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அதனால தான் வந்து அவன் ரிசைன் பண்ணிவிட்டு இப்படி பிஸ்னஸை பார்க்க வந்துட்டான் போல். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேனேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அவன் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பிளான் எல்லாமே போட்டு கொடுத்துட்ருக்கான். அந்த ரவுடிங்க எல்லாருமே இங்கே வந்துட்டு ஆளுங்களை பிடிச்சி வச்சுட்டு இப்போ காசு கேட்டதை கொடுக்கலன்னா கண்டிப்பாக கொலை பண்ணிடுவோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ, நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு மற்ற எல்லாத்தையும்
எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுமே, சார் உங்கள வந்து இப்போ விட்டது எல்லாமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்களால கரெக்ட்டா ஷூட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் இல்ல அப்படின்ற சொல்லிட்டு கரெக்ட்டா அவங்க ஷூட் பண்ணி எல்லாத்தையுமே இங்க காப்பாத்திர்றாங்க. ஸோ அந்த பெர்சனுமே அங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோட்ட அங்க தேங்க் யூ சொல்லிட்டு அங்க பேசும்போது, நம்ம ஹீரோ இப்போ ஃபோன் வந்துருச்சு நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும், நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்க அவர பார்த்து கேப்டன் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், என்ன மேடம் உங்களுக்கு தெரியாதா? அவர் மிலிட்டரியில ஆஃபீஸரா இருந்தவரு. பட் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல தான் அவர் வந்து விட்டுட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆஃபீஸர் வந்து நீங்க அழுது பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நான் இவர அழுது பார்த்தேன். ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த ஜாப் அவர் லவ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவர் அதால கன்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப கவலை ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுமே ஹீரோயின்ட்ட அவன் சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவனுமே சரி ஓகே இப்போ கிளம்பலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் சரி ஓகே வாங்க போய் நம்ம ட்ரிங்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறா. அவளோட மைண்டில் என்னன்னா ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு அவர் யாரோ வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்பவே அவர் ஃபீல் பண்ணி அவங்கள நினச்சி கவலைப்பட்டு அழுதுட்டு இருந்தாருன்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ அது நான் தானா இல்லை வேற யாராச்சுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மைண்டில் அது போயிட்டுருக்கு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே மவுண்டன் ரிவர் இது எல்லாத்தையுமே நான் காப்பாற்றணும்னு சொல்கிறான். ஸோ இதே சேம் கொஸ்டினை தான் அங்கே பாஸ்ட் டைமே கேட்டிருக்கா. இதே ஆன்சரை சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அவங்க சோல்ஜர் ஆகணும்னு சொல்லி பேசியிருந்திருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெரிய யூனிவர்சிட்டியில் படித்து நல்ல வேலை பார்க்கணும்னு அவள் சொல்லியிருந்திருக்கா. சரி நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொன்னதுமே எங்கே போயிட்டுருக்க நைட்டு வந்துட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து மூவிக்கு போகலாம் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே அவனுக்காக தான் அங்கே ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் அங்கே நம்ம ஹீரோ வரவே இல்லை போல். அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே உன்னோட பேரண்ட்ஸ் வந்து எப்போ இறந்து போனாங்க உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும் என்னோட 17 வயசில் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அதே ஏஜில் தான் நீ வந்து என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த என்னை மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அது மட்டும் உனக்கு ஞாபகம் இல்லை இது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே மெயினாக வந்து என்னை பற்றி மட்டும் எப்படி நீ மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இவனை பார்த்தா சில விஷயங்கள் அங்கே ஞாபகம் வந்துட்டு அங்கே ஒரு மாதிரி உட முடியாமல் போனதுமே என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி ஓகே இப்போ கிளம்பலாமான்னு சொன்னதும் அங்கே சரின்னு சொல்கிறாங்க. அவன் அங்கே தண்ணி நிறைய போட்டதுமே வம்பு பண்ணி எப்படியோ வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சிடுறாங்க. பட்லர் கேர் பண்ணிக்கோங்க மேடம் சொன்னதுமே அவன் இங்கே போதையிலே புலம்பிட்டு இருக்கான். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத நான் தனியாயிருவேன் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னதும் ஹீரோயின் நாங்கள் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அவளோட ஃபோனில் வந்து அந்த லியா மெசேஜ் பண்ணியிருக்கா. நான் திரும்ப ரிட்டர்ன் வர போகிறேன் இதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட வேலையை பார்த்துட்டு போகலான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. ஏன்னா உண்மையில் அவள் ஹீரோ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்து இப்போ உன்னை விட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. குக்கெல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போது எதுக்காக மேடம் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் சமைச்சுக்கிறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் வேணாம் என் கையால நான் சமைச்சு கொடுக்குறேன் பட் நீங்க சமைச்சதா சொல்லிக்கோங்கன்னு சொல்றா. அங்க சூப்பெல்லாமே ரெடி பண்ணி அங்க கொண்டு போய் கொடுத்ததுமே ஃபுட் யார் சமைச்சதுன்னு நம்ம ஹீரோ கேட்டதும் நான் தான் பஸ் செஞ்சதும் ஏன் உன்னை தூக்கி ஆப்பிரிக்காவுக்கு மாத்தணுமா ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்களேடி தான் பாஸ் அப்படி சமைச்சாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு எங்க அவளன்னு சொன்னதுமே அவங்க காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அவங்க தான் சார் இதை உங்ககிட்ட சொல்ல வேணாம் சொன்னாங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க ரொம்பவே அதை பற்றி யோசிச்சுட்டு கவலையாயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் வந்துட்டு கேட்குறான். என்னோட பொண்டாட்டிக்கு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் என்ன மாதிரி வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறத அங்கே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஒன்றும் பெருசாக இல்லைப்பா கார்டனை வந்துட்டு சூப்பராக அங்கே கிராண்டாக ஃப்ளார்லாம் வச்சு அங்கே டெக்கரேஷன் பண்ண சொல்லி கையில் ஒரு பொக்கே வச்சுக்கோ ரிங் எடுத்துக்கோ நீலன் பண்ணி அவன் முன்னாடி வந்து ப்ரப்போஸ் பண்ணிடு இதை மட்டும் நீ மறந்துடாதன்னு சொன்னதும் அவன் உடனே எக்ஸைட் ஆகிட்டு கிளம்பிட்டு பிறகு அங்கே யார்கிட்டயும் கால் பண்ணி அங்கே ரிங்கு அந்த பொக்கே ஃப்ளார்ஸ் அந்த கார்டன் எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக அங்கே ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்கான். என்னோட ஃபோட்டோ அங்கே மேலே இருக்குது போஸ்ட்டில். ஸோ அதையுமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவட்ட எப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஆசையாகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்காக அவன் அங்கே ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலாக அங்கே பட்லர் வந்து சார் இப்படி மேடம் வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே பட் அங்கே வந்து நிற்கிறது பார்த்தா லியா தான். அவளை அங்கே பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. என்ன இவன் பொண்டாட்டி இல்லைன்ற மாதிரி ஏன் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்காக சூப்பராமே ரெடி பண்ணி சாப்பாடுலாமே கொடுத்துட்ருக்கான். பட் ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் அவ கூட சேர்ந்து ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவள் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சைடில் தூக்கி வைக்கும்போது அவனுக்கு புரிஞ்சுக்குது இது வேறு ஒரு பொண்ணுன்னு. சரி ஓகே என்னோட பொண்டாட்டி எங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் யாரை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே சும்மா இந்த நடிப்பெல்லாம் நடிக்காதன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி எல்லாத்தையும் தூக்கி அங்கே வெளியே போட்டுறாங்க அவளோட திங்ஸை. இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது கிளம்புன்னு சொன்னதுமே நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ யாருக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லவா நான் சப்ஸ்டியூட்டாக தான் அவளை அங்கே அனுப்பி வச்சேன். உன் கூட சேர்ந்து லவ் பண்ணுற மாதிரி வீட்டில் இருந்தால் காசு வாங்கினா ஸ்லீப் பண்ணால் அவள் இப்போ கடைசியில் அவள் வேலை முடிஞ்சிச்சு போயிட்டா இதுக்கப்புறம் உனக்கு அவள் திரும்ப கிடைக்க மாட்டான்னு சொன்னதும் இருந்துட்டு போட்டுமே பரவாயில்ல நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் நான் அவளை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றும் கிடையாது
அவள் இடத்த உன்னால் எப்பயுமே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் கதவை லாக் பண்ணிட்டு போனதும் இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. என்னோட இடத்துக்கு அவளை நான் அனுப்பி வச்சதே பெரிய தப்பாயிருச்சு, அதனால தான் வந்துட்டு இப்படி எனக்கு நிலைமை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே இங்கே கோவமாயிடுச்சுக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே டீச்சரை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. உன்னோட மார்க்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா வந்திருக்குமா, நீ வந்து பெரிய யூனிவர்சிட்டியில் படித்து பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து வந்துட்டு, ஒரு காலத்தில் என்கிட்ட காசு இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், பட் இந்த லியா வந்து எனக்கு கொடுத்த காசை வச்சு நான் வந்து நல்லா படித்து வாழ்க்கையில் நல்ல விதமாக செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே அவங்க வந்துட்டு சந்தோஷமாயிட்டேக்கா. திரும்ப அவங்க டீச்சர் வந்து டெஸ்ட்டு வராங்கம்மா, நீ தான் போய் அவங்க ரிசீவ் பண்ணிட்டு வரணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இனிமேல் கண்டிப்பாக ஏன் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நிற்கிறது பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டீச்சர்ட்டெல்லாம் பேசிட்டு வரும்போது, உண்மையிலேயே இவ ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வருவான்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே, உன்னோட படிப்பெல்லாம் முடிஞ்சதுமே உன்னோட ரிசியூமை வந்துட்டு இங்கே கம்பெனிக்கு அனுப்பி வச்சிரு, கண்டிப்பாக என்னோட கம்பெனியில் தான் நீ வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுகிட்டே ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவங்க தேங்க்யூ சொல்கிறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு இதை பற்றி சொன்னதும், இது சரியான இவில் ஸ்பிரிட் தான்ப்பா, எங்கே போனாலும் சுற்றி சுற்றி ஓ முன்னாடி வந்து அவன் நிற்கிறான் பார்த்தியா, கால கொடுமை இது அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே, இதை பற்றி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், வா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நம்ம மீட் பண்ணுறதுக்காக போகலான்னு சொன்னால் அங்கேயுமே பார்த்தா நம்ம ஹீரோவுமே வந்திருக்கான். அங்கே நம்ம லேக்கே ஹீரோயினை பார்த்ததுமே, என்னப்பா இது பார்க்குறதுக்கு லியா மாதிரி ஏன் எனக்கு மட்டும் தோணுதா இல்லை எல்லாத்துக்கும் தோணுதான்னு சொல்லிட்டு அவனோட மைண்டில் அங்கே வந்துட்டு அந்த தாட் போயிட்டுருக்கு. அப்போங்க என்னப்பா நீ என்ன சிங்கிளான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்து ஹீரோயின், என்னது இவர் சிங்கிளா, இல்லை இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சேன்னு சொன்னதுமே, ஆமாம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பட் என் பொண்டாட்டி வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா, அவள் ட்ரிப்புக்கெல்லாம் போயிருக்கா, எப்போ வருவான்லாம் எனக்கு தெரியாது சொல்கிறதுக்கு, அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு வேறு வழியே இல்லை, அவளுக்காக நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கொஞ்சம் கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே பார்ட்டி முடிஞ்சு எல்லாருமே கிளம்புனதுமே ஹீரோயின் அங்கே டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட கார் வந்து நின்னதுமே, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வந்து டாக்ஸியை பிடிச்சி போய்க்கிறேன்னு சொன்னதும், இப்போ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீ வந்து உட்காந்தேன்னா பெட்டராக இருக்குன்னு சொன்னதும் அவங்க கேட்க மாட்டா. ஸோ இவன் கோட்டை வந்துட்டு அங்கே கட்டி விட்டுட்டு, இதுக்கப்புறமே நீ நின்றுட்டு இருந்தேன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் என்ன நடக்கும்னு தெரியல, சரி நீ வா நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது ஹீரோயினுக்குமே வேறு வழி இல்லாமல் போயிடுது. ஸோ அவன் கூட சேர்ந்து அவன் கிளம்ப வேண்டியதாக இருக்குது. பட் அவனை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கான். ஒழுங்கா டயத்துக்கு சாப்பிட்ணும், அது இதுன்னு பொண்டாட்டிக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பானோ அந்த மாதிரி அங்கே பண்ணிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம பட்லர் வந்து கால் பண்ணி, சார் நீங்கள் வந்துட்டு யாரை வந்து தேடிட்டு இருக்கீங்களோ அந்த பொண்ணு இவங்க கிடையாது, நீங்களாம் வந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், அங்கே வந்துட்டு என்னோட திங்கிங் வந்து கண்டிப்பாக ஓவர் கிடையாது, கண்டிப்பாக ஏதோ வந்துட்டு நடந்துட்டு இருக்கிறது எனக்கு தான் வந்து ரியலைஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறான். காலில் பார்த்தா அங்கே ஒரு தழும்பு இருக்குது. அதை பார்த்ததுமே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, ஐயாவுக்கு தானே இப்படி இருக்கும், அப்போ சேமாக இவளுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அங்கே வந்து பட்லர் கால் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் நினைக்கிற பொண்ணு கண்டிப்பாக இவங்க கிடையாது, நீங்களாம் வந்துட்டு கற்பனை கண்டுட்டு இருக்காதீங்க, இவங்க வந்து வேறவங்க தான் சொன்னதுமே, இது எப்படி கோஇன்சிடெண்ட்டாக இருக்கும், ஒரே விஷயங்கள் ஒருத்தவங்ககிட்ட இருக்க மாதிரியே சேமாக இன்னொரு பர்சன்ட்டு எப்படி இருக்கும், கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதோ விஷயங்கள் இருக்குது, நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ அங்கே ஒரு பாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாரு. சார் இது வந்து எங்களேடி வச்சுட்டு போனது, நீங்கள் இதில் ஏதாச்சும் வந்து நியூஸ் இருந்தால் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்குமே வந்து சின்ன சின்ன நோட்ஸ் அங்கே எழுதி வச்சுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே லீவ் வந்து சொல்லியிருக்கான், ஏன் எங்கள் பாரு ஷூவோட ஃப்ரெண்ட் அங்கே நின்றுட்டுருக்கா, பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொன்னதுமே இவனுமே மறைஞ்சிருந்து பார்த்துருக்கான். பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப பிடிச்சி போயிடுது, உண்மையிலே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கா. அங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே பேசிட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு இவன் ரசிச்சுட்டு இருந்திருக்கான். பிறகு அங்கே வந்து நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து இவங்க மூவிக்கு வரேன்னு சொன்னது, இந்த மாதிரி ஏகப்பட்ட மெமரிஸ் எல்லாமே அங்கே வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. பட் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்போ அங்கே உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான் போல். அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, நல்ல வேளை கண்ணை முடிச்சிட்டியாப்பா, 3 நாள் ஆயிடுச்சு, என்னம்மா வந்து உனக்கு ஆச்சு அப்படின்ற செட் அவன் கேட்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ, எனக்கு இப்போ எல்லாமே விஷயம் புரிஞ்சு போயிடுச்சு, ஜியா வந்து என்னை 8 வருஷத்துக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்கா, எல்லா விஷயங்களுமே என் கண்ணுக்கு முன்னாடி இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத அவன் சொல்கிறான். யாவை பார்த்தா பயங்கரமாக கோவப்பட்டு எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு, நான் வந்து எனக்காக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் அவளை அனுப்பி வச்சேன், பட் அவள் என்னோட வாழ்க்கையை வந்து எடுத்துக்குவான்னு நினச்சி கூட பார்க்கல, கண்டிப்பாக நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அவன் வந்துட்டு கொந்தளிச்சு போய் இங்கே கத்திட்டுருக்கா. நான் கண்டிப்பாக இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், இவளுக்கு வந்துட்டு சாவு வந்து நான் கொடுக்க போகிறத நினச்சி அந்த சாவே பார்த்து பயப்படணும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கா. அவன் என்ன விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவளோட நினைப்பிலே சுற்றுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத சொல்கிறா. பிறகு ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி ஹீரோ தண்ணியை போட்டுட்டு அங்கே மயக்கமாக இருக்கான்னு. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுமே அவனை அங்கே வந்து பப்ல இருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக அங்கே கிளம்பி போகும்போது
அப்போ அங்கே அந்த லிண்ட்டை நீ இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், அவளை எல்லாருமே சேர்ந்து ஆஃபீஸ் பண்ணணும், அது எல்லாமே வந்துட்டு வெளியே லீக் ஆகி அவளோட ரெப்புடேஷனே கெட்டு போகணும், அவள் வந்து எப்படி ஏன்ட்டு அவனை பறிச்சாலோ அதே மாதிரி தான் அவளுக்குமே நடக்கணும், அவனோட வாழ்க்கையிலேருந்து போய் ஆகணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோயின் போனதுமே ஏகப்பட்ட பேர் அங்கே ட்ரங்கானவங்களாம் இருக்காங்க, அவளை எல்லாருமே சேர்ந்து அங்கே புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாமே வந்து இவளுக்கு தெரிஞ்சதுமே நம்ம இப்போ போய் ஆகணும்னு நினைக்கிறேன், அவள் வந்து அசிங்கப்படுறத நான் என் கண்ணால் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்கா. அண்ட் அங்கே போனால் வந்து நடக்கிறதே வேறு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே அங்கே வந்துட்டு ஆக கிடையாது. ஆளுங்க எல்லாத்தையுமே மொத்தமாக அங்கே வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே லீ எல்லாருமே இருக்காங்க. லீ தெரிஞ்சு ஆல்ரெடி லீ எல்லாமே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அங்கே வந்து காப்பாற்றிருக்காங்க ஹீரோயினை. ஸோ இப்போ நீ வந்து அவளை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டியா, உனக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட கண்டிஷனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது உன்னோட கண்டிஷனை வந்துட்டு யார் கேட்கணும், நீ இப்போ பேசின எல்லா விஷயங்களுமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீ வந்து இப்போ மாட்டிக்குவ, நான் போலீஸ்க்கு கால் பண்ணா ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்ல அவளை எங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே அதை கேட்டுட்டு நான் அவள் வந்து எதுவும் சொல்லாமல் இருக்கோமே, சரி ஓகே போலீஸ்க்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இவ்வளோ உள்ள தூக்கி போடட்டும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் அப்படிலாம் நீ ஒன்றும் பண்ண தேவை கிடையாது, நானே வந்துட்டு எல்லா விஷயங்களையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எல்லா விஷயங்களையுமே அங்கே வந்துட்டு சொல்லிடுறா. ஸோ அவளுமே கடைசியில் இவனோட லைஃப்பை விட்டு அங்கே போக வேண்டியதாகிடுது. நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி மேடம் வந்துட்டு லண்டனுக்கு வந்து கிளம்பிட்டாங்க, ஸோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் வேமா போய் பாருங்கள், இல்லை அவங்க மொத்தமாக கிளம்பி போயிடுவாங்க இந்த கண்ட்ரியை விட்டுன்னு சொன்னதுமே இவன் விழுந்தடிச்சு வேமா அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கான். சேர்றதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து அங்கே கிளம்பி போயிடுது போல ஃப்ளைட்டு. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கு. அங்கே இப்போ பட்லர் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தா மேடம் எப்படியும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி பார்த்துருக்கலாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே தான் வந்து சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பாஸ்டில் நடந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அவன் கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. நான் ஒன்றை தான் வந்துட்டு கூப்பிட்றதுக்காக வந்தேன், 8 வருஷத்துக்கு முன்னாடி மூவி வந்துட்டு நம்மளால் போய் பார்க்க முடியல, அதே மூவிக்கு நான் டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன், நம்ம 2 பேருமே சரி இப்போ போய் பார்த்தாகணும் அப்படின்ற செட் அவன் கூப்பிட்டதுமே ஹீரோ கேட்டுட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனை பார்த்தாங்க சிரிக்க. நம்ம ஹீரோவுமே அங்கே அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, சிரிச்சிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ஃபைனலாக பார்த்தா அவங்களோட லவ் வந்து 8 வருஷம் கழிச்சு எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே கிளியர் ஆகி ரொம்பவே வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான மேரேஜாக இருந்தாலும் ஃபினிஷிங் ரொம்பவே அங்கே வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக அங்கே வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.